இவங்க எல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க 3% தான் கொடுப்பேன்னு. அவங்க 15% கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்ப நான் ஒத்துக்க முடியாத வந்தவங்க நீங்க வெறும் 5% 3% கேட்கறதுக்கு ஒப்புதல் கையெழுத்து அவங்க போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் உள்ள போய் தனியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உடன்பாடு இல்லைங்கிறாங்க. இவங்க ஊதியம் கொடுக்க முடியாத அரசு எப்படி இத்தனை பஸ்ஸுகளுக்கு இலவசம் கொடுக்குற கேட்டா நான் பண்ணிட்டு ஒதுக்கிறேங்க. எங்க ஒதுக்கிறேன்னு அதுக்கான வெள்ளை அறிக்கை இல்லை. எந்த பெண்கள் 5 ரூபாய் என்னால கொடுக்க வழி இல்லை, நான் இலவசம் கொடுக்குன்னு கேட்டாங்க. முன்னாடி நின்று போய் அமைச்சரே செய்கிறார். பரவாயில்ல, சரியான அடிமைகள் எல்லாம் கிடைச்சிட்டீங்க, இந்த ஒப்பந்தத்தை சிறப்பா பண்ணிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமான எல்எஸ்எஸ், அதாவது பாயிண்ட் போற பஸ்ஸுக்கு எல்லாம் இலவசம் கொடுத்தா அந்த துறை காப்பாற்ற முடியுமா? இன்னும் 6 மாசத்துல நான் இழுத்த மூடிட்டு பிரிவுகார கையில கொடுத்துருவேங்கிறதுக்கான ஒப்பந்தம் தான் இது. நிதி நெருக்கடி ஒதுக்கல. அப்ப எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்கும் போது நிதி நெருக்கடி இல்லையா? என்ன சொல்றாருன்னா 85 சங்கங்களை பாதிக்கல உட்காந்துருக்கீங்க, அதனால உங்களுடைய எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இந்த அரசு பேசிட்டு ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு தொழிற்சங்கமா மாறிடணும்ன்றீங்க. தொழிலாளி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அரசுடைய ஆகிறதுக்கு சாதனை. ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பேருந்து நிலையம் திரும்ப கோயம்பேட்டுக்கு மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த ஒப்பந்தத்துல 84 சங்கங்களும் ஒருத்த கூட வாய்ப்பு வருது அரசு சொல்லல. இதை இப்ப போக்குவரத்து ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களுடைய கோபம் திமுக அரசு மீது இருக்கிறதா? போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சிக்கிற எந்த அரசு நிலைச்சது வரலாறு கிடையாது. நீ என்ன நோட் பண்ணி 15வது ஊதிய ஒப்பந்தம் வெற்றிகரமாக அடிமைகள் வச்சு நான் முடிக்கப்பட்டேன்னு சொல்லி வரலாறு. இனிய தமிழ்நாட்டு நண்பர்களை, நான் உங்கள் வேல்பிரின்ஸ். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனித உரிமை தொழிற்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு நடராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். போக்குவரத்து துறையில் நிகழக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து, பிரச்சனைகளை குறித்து தெளிவான விளக்கங்களை எடுத்துரைப்பதற்காக நாம் அவரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். பேச்சுவார்த்தை நடைபெற்றது போக்குவரத்து துறையில. கட்சி சாராத ஒரு அமைப்பு அப்படின்னா உங்களுடைய அமைப்பு தான் வலுவானது, மனித உரிமை தொழிற்சங்கம். பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு? கையெழுத்து போடாமல் ஏஞ்சி நீங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்தீங்க. உங்களை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் வெளியில வந்தாங்க. திரும்பி இப்ப 70 அமைப்புகள் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பா சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு அதை கொஞ்சம் இந்த 3 ஏற்கனவே இந்த 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை ஒரு 13 சங்கங்களை தனியா கூப்பிட்டு அழைச்சி பேசணும். 84 சங்கங்களை பிரிச்சு 13 சங்கங்களை அழைச்சி கூப்பிட்டு அரசியல் சார்ந்த சங்கங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அது எந்த உடன்பாடு நமக்கு எதுவும் சரி வரல. அதுக்கப்புறம் இப்போ கடைசியா ஃபைனல் 3வது கட்ட பேச்சுவார்த்தையில அனைத்து 84 இன்னும் ஒரு 3 சங்கங்களை சேர்த்து 87 சங்கங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு சில குறைபாடுகளை பேசும்போது திடீர்னு அமைச்சர் தனி அறையில அந்த அரசியல் சார்ந்த சங்கங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்கள மட்டும் பேசணும். அதுல நானும் போய் உட்கார்ந்தேன். இல்ல நாங்க கொஞ்சம் முக்கியமா பேசணும்ன்றதுனால சொன்னாங்கன்ட்டு நாங்க எனக்கு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த போது அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் அனைத்து சங்கங்களுக்கும் சமமான உரிமை தானே இருக்கு. சமமான உரிமையே அங்க இல்ல. உரிமைங்கிறது இல்லை, அவங்க கண் தொடர்புக்காக ஒரு பேச்சுவார்த்தைன்ற மாதிரி நடத்தி அந்த சங்கங்களை மட்டும் தனியா அழைச்சி பேசி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது அது நானும் உள்ள போய் கலந்துருந்தா வெளிப்பட சொல்ல முடியாது. நான் போய் சேர்ல உட்காடுறேன். அந்த பிசி அமைச்சர் பிஏ சொல்றாரு, நீங்க கொஞ்சம் சார் கொஞ்சம் முக்கியமான பேசுற, அப்புறம் நீங்க பேசுவீங்க அப்படின்னு. நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவங்க என்ன பேசினாலும் தெரியல. மறுபடியும் அமைச்சர் வந்தாரு, சில கோரிக்கை சொன்னாரு. அது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு அன்னைக்கு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 12 மணி ஆச்சு. 2 மணி லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் அவங்களே கூப்பிட்டு அழைச்சி பேசினாங்க. அதோட முடிஞ்சதை தவிர திருப்பி அவங்க தான் கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் இது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா சங்கங்கள் அப்படிங்கும் போது நீங்களும் ஒரு வலுவான சங்கம், அரசியல் தொடர்புடைய சங்கங்களை மட்டும் கூப்பிட்டு பேசுறீங்க. அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல 84 சங்கம் 87 சங்கங்கள் கூப்பிட்டு அழைச்சி கூப்பிடும்போது தனியா கூப்பிட்டு பேசணும். அமைச்சர்கிட்ட போய் தனியா ஒரு நோட்டீஸ் என்னுடைய தொழிற்சங்க சார்பாக அந்த நோட்டீஸா கொடுத்தேன். இந்த குறைபாடுகளை மட்டும் செஞ்சீங்கன்னாவே ஒப்பந்தம் தொழிலாளிக்காக சரியா இருக்கும். இந்த 5 கோரிக்கை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறோம்னு அமைச்சர்கிட்ட நேரடியா நான் உட்காந்து பேசுறேன். சரி, ஓகே பேசுவோம் அப்படின்னாரு. அதோட முடிஞ்சது. என்ன நடந்தது, இவருக்கு லேபர் ஆபீசர் அவரே வந்துட்டாரு, ஆணையரே வந்தாரு. அவரும் உள்ள உட்காந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை இவங்க எல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க 3% தான் கொடுப்பேன்னு. அது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். மறுபடியும் அதான் உள்ளே இவங்க பேசிட்டாங்க இல்லையா, நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க மறுபடியும் உங்களை கேளுங்கிற மாதிரி இவங்க ஒப்பந்தம் போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் 5% அப்புறம் ஒரு % சேர்த்து கொடுக்குறேன் 6% சொல்லிட்டு அவரே முடிக்கிற மாதிரி பேசிட்டாரு. அமைச்சர் முடிக்கிற மாதிரி. இதுல எல்லாமே இந்த ஆள் இல்லாத தொழிற்சங்கங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, சும்மா நம்மள அவங்க உள்ள கூப்பிட்டதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாம் வாழ்த்துக்கள் அமைச்சருக்கு சொல்ல ஆரம்பிச்சு. அதான் பெரிய கொடுமை. அமைச்சராலே மகிழ்ச்சி தாங்கிக்க முடியல. நம்ம அந்த அளவுக்கு நமக்கு ஒரு
அடிமை கிடைச்சி உள்ளது, நமக்கு முடிச்சிடலாம். பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், எதிர்பார்த்த இடத்துல வாழ்த்துக்களை அளவுக்கு இந்த தொழிற்சங்கங்கள் இருக்கு. நான் யாரும் குறை சொல்றதுக்காக இல்ல, ஒரு தொழிற்சங்கங்கள் தொழிலாளிக்காக போராடுறதே தவிர ஒரு அமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். சார் நீ நல்லா சிறப்பா பண்ணிக்கிட்டு 5% 6% கொடுத்தது சிறப்பு. நாம முந்தைய இடைமீடிய பீரியட்ல வந்து 50% சொல்லிட்டு இந்த திமுக கோரிக்கை வச்சது, அவங்க 15% கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்ப நான் ஒத்துக்க முடியாத வந்தவங்க நீங்க வெறும் 5% 3% கேட்கறதுக்கு ஒப்புதல் கையெழுத்து அவங்க போட்டிருக்காங்க. இப்ப தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் சிஐடியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கு இல்லையா? அவங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு செயல்பாடும், அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு செயல்பாடும் செய்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீ சிஐடியில இருக்க தொழிற்சங்க உறுப்பினர்களே அந்த குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. நீங்க சக ஒரு தொழிற்சங்கமாக நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், இவங்க எல்லாம் உள்ள போய் தனியா பேசுறாங்க, அதுக்கப்புறம் இந்த உடன்பாடு இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது என்னால முடியல. ஏன்னா முதல்ல நேரடியா ஒரு ஒப்பந்தம்ங்கிறது, ஒரு தொழிலாளிக்கான ஒப்பந்தம் நேரடி பார்வையில இருக்கணும். மறைமுகமா பேசுறதுக்கு அது நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. முடிச்சுட்டு இவங்க ஆல்ரெடி செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சும்மா கண் துடைப்பதாக அமைச்சரை வந்து இத்தனை சங்கங்களை அழைச்சி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேள்வி. குறைஞ்சது ஒரு தொழிற்சங்கத்தை அழைப்பு கொடுக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டுல 8 கோட்டங்கள், 8 கோட்டத்துல ஒரு 4 கோட்டங்கள்ல தொழிலாளி வச்சிருந்த சங்கங்களை கூப்பிட்டு பேசுறவங்க கூட அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்க தொழிலாளிக்காக தான் பேசுவாங்க. இவங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு அடிப்படை உறுப்பினர் ஒரு சங்கம்ன்ற பேரை வச்சுட்டு ரோட்ல யாரும் நான் சங்கம் சொல்ற கூட நீ வாங்க உள்ள வாங்க கூப்பிடுற அளவுக்கு கூப்பிட்டு தொழிலாளிக்கு எதிரான ஒரு ஒப்பந்தம் முடிஞ்சு 3 ஆண்டுகளா இந்த ஒப்பந்தத்தை 4 ஆண்டுகளா போட்டது இந்த திமுக அரசு. அந்த ஒப்பந்தத்தையே அது இந்த ஆண்டு 3 ஆண்டு ஆக்குன்னு சொன்னா அதையும் செய்யல. அதாவது இப்போ கடந்து 2 வருஷம் முடிஞ்சிச்சு. ஒப்பந்தம் போக வேண்டியது 2 வருஷம் காலம் கடந்து போச்சு. அதுக்கு அரியர் கொடுக்கணும்னா அந்த அரியரும் மொத்தமா கொடுக்க மாட்டாங்க, 4 தவணையா கொடுப்பாங்க. 4 தவணை கொடுக்கும்போது ஒரு தவணை கொடுக்கும்போது ஒரு 6 மாச காலம் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி வந்துடும். அப்புறம் அந்த 3 தவணைகளும் வர்ற ஆட்சி நடத்தமான்றது எது சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு குறிக்கோள்ல தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாங்க. நான் அந்த அனைத்து தொழிலாளியுடைய குறைபாடுகளை நீ எவ்வளவு 5% கொடுங்க 50% கொடுங்க அதை பத்தி கவலை இல்லை, நான் அந்த கோரிக்கை நான் வைக்கல, நான் வைக்கல. ஏன்னா நீங்க கொடுக்கிற பைசா போய் எந்த தொழிலாளிக்கும் போய் சேர மாட்டேங்குது. தொழிலாளியுடைய குற்றச்சாட்டுகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அத்தனையும் சர்வீஸ் புக்ல ஏற்றி வச்சிருப்பாங்க. சின்ன ஒரே தவறுக்கு 20 தண்டனை கொடுத்து அந்த சர்வீஸ் புக்ல ஏற்றுவாங்க. நாம இப்ப 5 ரூபாய் இல்ல 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் ஏற்றி கொடுத்தாலும் 50,000 ஏற்றி கொடுத்தா யாருக்கும் சேராது, அந்த தண்டனையே போயிடும். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒப்பந்தத்திலேயாவது இந்த திமுக அரசு மக்களுக்கான அரசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தண்டனை ஃபுல்லா ரத்து பண்ணிடுங்க. ஒரு ஆளுக்கு 20,000 30,000 பண பலன்கள் கொடுப்பதில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குன்னு பாக்கலாம். இந்த தண்டனை ரத்து செய்வது நிதி நெருக்கடி இல்லாம ஒரு கோரிக்கை வச்ச ஒரே தலைவர் நான் வச்சிருக்கேன். நிதி நெருக்கடிங்கிறது இல்லை, நீங்க எனக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குங்க அப்பதான் இந்த கோரிக்கை முடிக்கும்னு சொல்லல சார். இந்த தண்டனை ரத்து பண்றது வச்சிருக்கிறதுல என்ன பாடம் இருக்கு? தண்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு போறது நீ 5 ரூபாய் ஏற்றி கொடுத்தாலும் 2000 ஏற்றி கொடுத்தாலும் போய் சேரும். இந்த பனிஷ்மெண்ட்லயே போயிடுது. போக்குவரத்துறையில இதுதான் பெரிய விஷயம். எந்த அதிகாரிக்கும் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கறது கிடையாது. பேச்சுவார்த்தைகளை அடிப்படையாக பேச வேண்டிய விஷயங்கள் பார்த்தா இந்த பழைய பென்ஷன் திட்டம் அது பேசப்படவில்லை அப்படின்றாங்க. ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை பத்தி பேசும்போது அமைச்சர் என்னன்னா அதை பத்தி பேசாதீங்க, இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்க பேசுங்க. ஏன்னா முதல்ல வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்தாதானே இருக்கிறவங்கள வருவாங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றதுன்னா அவங்க உடைச்சிட்டு போனவங்க வைத்தது நம்ம கொட்டிட்டு இருக்கோம். இப்ப வந்து எங்களுக்கு கொடுங்கிறது வந்து அது அப்புறம் விஷயம். முதல்ல ஓய்வூதியாரை பத்தி பேசுறதுன்னா அது இப்ப நான் தனி குழுவா வச்சு தனியா பேசுறேன். என்ன கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க முடியல. இதெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா இத்தனை தொழிற்சங்கங்கள் சரியில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொழிலாளிக்காக பேசக்கூடிய தொழிற்சங்கத்தை அழைச்சு பேசியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். இவங்க என்னவோ ஒரு சும்மா ஒரு ஏதாவது 4 சங்கம் எல்லாம் சொல்றான் நீ போடு நான் போடு போட்டி போட்டு போய் கையெழுத்து போடுறாங்க. நான் வெளியே வந்துட்டேன். இந்த ஒப்பந்தம் 4 அரசாங்கத்தினுடைய ஆதரவை அதனுடைய பலன்களை பெறுவதற்காக தொழிற்சங்கங்கள் அதுக்கு அடிமையாக போயிட்டாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து இந்த 3 ஆண்டு 4 தவணையை கொடுக்குறேன் 5-6% என்னும் போது எனக்கு ஒப்பந்தம் சரியில்லைங்கிறது முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா லேபர் கமிஷனர் தான் படிக்கிறாரு. முதல்ல ஒரு ஜட்ஜி அவரே அந்த குற்றச்சாட்டு நம்ம யாருக்கிட்ட போய் இருக்க முடியும்? ஒரு லேபர் ஆபீசர் நீங்க தவறு பண்ணீங்கன்னா நான் லேபர் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லலாம். ஒரு கோர்ட்டு ஜட்ஜே வந்து அந்த இடத்துல அவர்தான் அந்த கோரிக்கை படிக்கிறார். நான் சொன்னதெல்லாம் நீங்க கேளுங்க அப்படி. நான் என்ன சொன்னேன்னா நீங்க எல்லாம் என்ன கோரிக்கை நிறைவேற்றீங்க முதல்ல என்கிட்ட ஒரு காப்பி கொடுங்க, நான் படிச்சுட்டு அது ஒரு நியாயமா இருந்தா கையெழுத்து போடுறோம்னு சொல்றோம். இந்த காப்பியும் அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஆணையர் வந்து படிக்கிறாரு. இத்தனை கோரிக்கை நிறைவேறது இந்த 1 ரூபா 2 ரூபா இது எப்படி எதுவுமே ஒரு பலனில்லாத ஒரு ஒப்பந்தம். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நான் வெளியே நடப்பு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சிஓடி ஏடிபி மொத்த சங்கங்கள் ஒரு 22 சங்கங்கள் கையெழுத்து போடல வந்துட்டாங்க. மீதிக்கிற சங்கங்கள்லாம் எப்போ நம்ம கூப்பிட்டு அவங்க சொல்லிட்டு முந்தி அடிச்சு போய் கையெழுத்து போடுறத நான் கேள்விப்பட்டேன். இப்போ சிஐடியோ ஏஐடிசி எல்லாம் கையெழுத்து போட்டுருக்காங்களா இல்லையா?
அவங்க போடல போடல. அவங்களும் போடல. மத்த அதான் ஒரு அந்த கூட்டமைப்புல இந்த திமுக கூட்டமைப்புல இருக்காங்க இல்லையா, ஒரு 5-6 சங்கங்கள், அவங்க மட்டும் தான் ஒப்பந்தம் கையெழுத்து கொடுத்தீங்கன்னா மீதி ஃபுல்லா இந்த லெட்டர் பேடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெனாமி பேர்ல இருக்கிற தொழிற்சங்கம் எல்லாம் அங்க இருக்கு. அரசு ஊழியர்கள், அதாவது வருமானத்தை ஈட்டி தராத அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் அன்றே பணப்பலன்களை கொடுத்துறீங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நீங்க கொடுத்துறீங்க. ஆனா அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய எங்களுக்கு ஏன் தர மறுக்கிறீங்கன்ற கேள்வி சமூக வலைதளங்கள்ல போக்குவரத்து ஊழியர்கள் நீங்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒப்பீடு சரியான முறையா அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல எப்படி? இல்ல, இந்த துறை காலகாலமா எந்த அரசு வந்தாலும் இது இந்த துறையை மட்டும் ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றேன்னா, எம்எல்ஏக்கு சம்பளம் ஏத்துறாங்க, மத்தவங்க எல்லா மின் வாரியத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போறோம், நாகர்கோயில் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இலவச மகளிர் இலவசம் கொடுத்தாங்க இல்லையா. இலவசங்கிறது சென்னை சிட்டிக்குள்ள ஒரு ஓட்டுறதுக்கு தான் இலவசம் சொல்றாங்க. இப்ப என்னன்னா LSS எல்லாம் இலவசம் பண்ணிட்டாங்க. ஆட்சி முடிய போகுது இல்லையா, ஆட்சி முடிய போறதுனால கிட்டத்தட்ட 45-100 சர்வீஸ் மேல எல்லாம் புது வண்டி இருக்கிறதுக்குள்ள இலவசம். இன்னைக்கு திமுக மக்கள், நான் சொல்றேன், மக்களுக்கு இலவசம் கொடுக்கறத பத்தி நான் விமர்சனம் பண்ணல. விமர்சனம் இப்படியே பண்ணிட்டு போட்டா அவங்க எல்லாம் மக்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க. அந்த பணியை ஓட்டுநர் நடத்துனருடைய அவங்க மக்கள் தானே, ஏன் அவங்களை வஞ்சிக்கிறாங்க இந்த அரசு? அவங்களுக்கான ஊதியம் கொடுக்க முடியல. முன்னாடி வேலை செஞ்சு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு இவங்க ஊதியம் கொடுக்க முடியாத அரசு எப்படி இத்தனை பஸ்ஸுகளுக்கு இலவசம் கொடுக்குறேன் கேட்டா நான் பண்டு ஒதுக்கிறேன். எங்க ஒதுக்கிறேன்? அதுக்கான வெள்ளை அறிக்கை இல்லை. அந்த நிர்வாக இயக்குநருடைய கையில் வச்சுக்கிட்டு நான் அனுப்புறேன் குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொழிலாளி மேல வச்சு கண்ணுக்கு தெரியாத குற்றச்சாட்டுல தான் இந்த நிர்வாகம் இயங்குதுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு தண்டனை கொடுத்து அவங்கள மன உளைச்சல் ஏற்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டுநரும் வேலை செய்யறாங்க. பள்ளிகளே போய் வேற நேரம்லாம் இருக்கு. ஆனா எந்த அரசும் இந்த போக்குவரத்து தொழிலாளிக்காக ஒழுங்கா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா இப்ப ரொம்ப மோசமான இந்த அரசு ஒப்பந்தத்தை காலதாமதம் நடத்தியும் அவன் திருப்திகரமான இல்லாத ஒரு ஒப்பந்தமா இருக்கு. இந்த பனிஷ்மெண்ட் முதல்ல குறைக்கணும். இந்த 1-3 அப்புறம் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும். ஓய்வு பெற்ற தொழிலாளிக்காக கொடுக்கப்பட்ட DA உடனே வழங்கணும்ன்ற கோரிக்கை எல்லாம் நம்ம வச்சோம். அந்த இலவச பேருந்து ஏன் வழங்குறாங்க ஆட்சியை கைப்பற்றணும்ன்ற நோக்கத்தோட இன்னைக்கு எல்லா பஸ்ஸும் இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள மக்களை கவர்ணும்ன்ற நோக்கத்தோட கொடுக்குறீங்க. அது உங்களுடைய கொள்கை முடிவு, அதுல நம்ம தலையிடாது. ஆனா ஏன் போக்குவரத்து துறை அதை கொடுக்கும் போற நஷ்டத்தை எதுவுமே சரி பண்ணல. அந்த வருடத்துக்கும் செலவுக்குமான தொகையை நீ ஈடுகட்டல முடியறதில்ல. நீ அது மட்டும் நஷ்டத்துல போது நஷ்டம் எப்படி நஷ்டம்? எல்லா இலவசத்தை எப்படி நஷ்டத்துக்கு போகாம இருக்கும்? எந்த பெண்கள் 5 ரூபாய் என்னால கொடுக்க வழி இல்ல, நான் இலவசம் கொடுக்குன்னு கேட்டாங்க. நீ எத்தனை ஆண்டுகள் நீங்க இலவசம் உங்களால கொடுக்க முடியும்? நான் சொல்றேன் முடியாது. 6 மாசத்துக்கு மேல கொடுக்க முடியும். இழுத்த மூட போறீங்க, பிரைவேட்டுக்காரங்க கொடுக்க போறீங்க. நான் சொல்றேன் இந்த துறையை பிரைவேட்டுக்கு ஒப்படைக்கிறதுக்கான முழு உதாரணம் தான் அந்த இலவச பேருந்து. மின்சார பேருந்து விட்டா அதுல தனியார் மையம், தனியார் ஆட்கள், டிரைவர், கண்டக்டர் எல்லாமே தனியார். அது ஒத்திகை இல்ல. அதுதான் இப்ப அந்த மின் பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லி சில இடங்கள்ல வந்துருச்சு. இப்ப நீங்க அந்த தொழிற்சங்கங்கள் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? அந்த மின் பேருந்துகளை அனுமதிப்பதை மின் பேருந்தை அனுமதிக்கணும் கேட்டு அமைச்சர் கேட்டா எப்படி நீங்க அதெல்லாம் பிரைவேட் கொடுப்பீங்க? எப்படி அவ்வளவு லட்சம் கூட போட்டு நம்மளால பஸ் வாங்க முடியாது, கண்டக்டர் விட்டு தான் வாங்க முடியும்னா இத்தனை இலவசம் கொடுத்துட்டு போறதோட அரசு அந்த மாதிரி ஏன் நம்ம அரசு 100 வண்டி வாங்குறது 50 வண்டியாவது வாங்கி அரசு நடத்தலாமே, லாபத்தில் தானே போகும். அதையே எல்லாத்துக்கும் நஷ்டம் இந்த மாதிரி கொடுத்துட்டு போனா எப்படி நஷ்டமாகும்? எல்லாருக்கும் இலவசம். போக்குவரத்து துறை பொது சேவை நிறுவனங்கள் இதை பிரைவேட் கையில கொடுத்துட்டாங்கன்னா போக்குவரத்து தொழிலாளியும் சரி பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா பிரைவேட் கையில கொடுத்தா இன்னைக்கு 4 பேர் இருந்தாலே அவனால ஏற்றிட்டு போக முடியாது. எல்லா இடத்துக்கும் இது சேவை செய்யும். இந்த துறையை தான் முயல பார்க்கணும். அந்த தொழிலாளிக்கு தான சேவை செய்யற தொழிலாளிக்கான ஊதியம் இந்த அரசு வழங்கப்படவில்லை. இந்த தொழிற்சங்கம் இத்தனை தொழிற்சங்கம் கூப்பிட்டது காரணமே தொழிலாளி வயிற்றுல அடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த கையெழுத்து போட்ட தொழிற்சங்கங்கள் யாராவது ஏண்டாண்டி கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தம் செய்ய கேள்வி ஆளே இல்லை. எனக்கு என்ன வசதி கிடைக்க கொடுப்பீங்க, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கூப்பிட்டு முன்னாடி நின்று போய் அமைச்சரே செய்கிறார். பரவாயில்ல, சரியான அடிமை எல்லாம் கிடைச்சிட்டீங்க, இந்த ஒப்பந்தத்தை சிறப்பா பண்ணிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமான. திமுக அரசினுடைய சாதனைகள்ல முக்கியமா சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா இந்த இலவச பேருந்து தான். சாதனை இல்லை அவங்க சொல்லிக் கொள்வது இல்ல, சாதனை இல்லை. இது அடியோட இந்த துறையை அடமானத்துல எடுத்து போய் வச்சுட்டாங்க ஆல்ரெடி எல்லாத்தையும். இந்த துறையை போக்குவரத்து காலிப்படுத்தக்கான ஒரு முழு உதாரணம். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய தொகையை அரசு எடுத்து செலவு பண்ண வரீங்களா? இந்த ஃபண்ட் அமௌண்ட் சொன்னாங்க ஒரு அமௌண்ட், அது திரும்பி தருவதில் என்ன தயக்கம்? ஏன் இவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க, அந்த தொகையை ஒதுக்கி அந்த தொகையை அவர்களுக்கு வழங்கலாம்ல, அதையா செய்ய மறுக்கிறாங்க? வழங்கவில்லை, வழங்கணும். அதுக்காக ஒரு குழு அமைச்சு தனியா நீங்க நியமனம் பண்ணுங்க, நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். இந்த அரசு தான் சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் எங்களுடைய கொள்கை முடிவுன்னு போகும்போது எந்தையும் நம்ம செயல்பட முடியல. இத்தனை பேருந்துக்கும் இன்னைக்கு
காவல்துறைக்கு இலவசம் கொடுத்துட்டாங்க, ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் அனைத்து சலுகை கொடுக்குது. அவங்க எல்லாம் ஃப்ரீயா ஐடி கார்டு போட்டுட்டு போலாம்னு சொல்லிட்டான். பெண்களுக்கு இலவசம் கொடுத்துட்டான், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் எல்எஸ்எஸ், அதாவது பாயிண்ட் போற பஸ்ஸுக்கு எல்லாம் இலவசம் கொடுத்தா அந்த துறை காப்பாற்ற முடியுமா? இன்னும் 6 மாசத்துல நான் இழுத்த மூடிட்டு பிரிவேடுகார கையில கொடுத்துருவேங்கிறதுக்கான ஒப்பந்தம் தான் இது. அரசு நடத்துற மாதிரியான ஒப்பந்தம் இல்லை. ஏன்னா தொழிலாளிக்கான ஊதியத்தை ஒழுங்கா கொடுக்க முடியலன்னா, வேலை செஞ்ச ஊதியத்தை கொடுக்க முடியலன்னா நீ எப்படி அரசு நடத்த முடியும்? போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சிஐடி கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க தொழிலாளிகளான பிரதிநிதி, முதல் தன்மையான பிரதிநிதி நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திரும்பி ஏன் அவங்க பக்கம் திசை திரும்புறாங்க? ஏன் அந்த பிரச்சனை இவங்களே கையில் எடுக்காம அவங்க கிட்ட சொல்றோம், இவங்க கிட்ட சொல்றோம், காலம் கடத்துவதற்கான நோக்கம் என்ன? இப்ப இலவச பேருந்து மகளிர் கொடுக்குறாங்க, என்ன காரணம்? அவங்க கிட்ட ஓட்டு பறிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து இவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அடிமையாகிறாங்க. இதான் இப்படிதான் நடக்குது. இவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா, பாலில்லா தொழிற்சங்க கையெழுத்து போட்டதும் ஒண்ணுதான், இவங்க போனதும் ஒண்ணு, ரெண்டும் சமம். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தொழிலாளிக்காக போராடக்கூடிய 1/2 மணி நேரத்துல அந்த துறையை அரசுடைமை ஆக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல அரசு ஊழியர் ஆக்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் போது 10 மாநிலம் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல அரசு ஊழியராக்கும், அரசு ஊழியராக இருந்தவர்கள் தானே நீங்க? இல்ல அரசு ஊழியரா இருந்ததான் இவங்க இந்த செய்யறது போட்டு கழகமா மாத்துறாங்க இவங்களுடைய சுய லாப நோக்கத்துக்காக. ஏன்னா கழகமா இருந்தா மட்டும் தான் அந்த ஓடி பணியில கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த 8 கோட்டையிலேயே ஓடி பணியில உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 5000 பேர் இருக்காங்க. 5000 பேருக்கு மேல இருக்காங்க. படியே செய்யாம சம்பளம் வந்து 5000 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த 5000 பேர் இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளி, காலு போனவங்க, கை போனவங்க, மூக்கு போனவங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை இல்லாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க, தீ குளிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியல. இந்த அரசை பயன்படுத்திக்கிட்டு அந்த 5000 பேர் உட்காந்துட்டு ஒரு டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் இவங்க எல்லாம் வேலை செய்யாம உட்காந்துட்டு ஆபீசர் மாதிரி வேலை பார்க்கறாங்க. அந்த அதிகாரிகள் அதுக்கு உடந்தையா இருக்காங்க. கேள்வி கேட்கறதுல நான் எம்எல்ஏ கிட்ட சொல்லுவேன், எம்பி கிட்ட சொல்லுவேன். இது எங்க நுழைக்கிறவனை போய் எம்எல்ஏ அவங்கள வந்து நாளைக்கு கொண்டு விட்டுவாங்க. வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு அரசு அவங்கள போய் அடிமைத்தனமே பண்ணிட்டு இருக்கிறது நியாயமா? அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுறது, திடீர்னு வர ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கால போடுது, அந்த இலக்கு படி அவங்களுக்கு மாற்றி கொடுக்கணும்னு நம்ம கேட்கிறோம். அது அவங்களுக்கு முடியல. 5 ஆண்டு வேக்கண்ட் கிடையாது இங்க கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாகத்தில் வேக்கண்ட். அப்போ சும்மா உட்காந்துக்கிற நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தொழிலாளி உட்கார வச்சுட்டு வேலை, அது இளைய வயதுல அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வேலை வாங்குறாங்க. அப்ப அவங்க மட்டுமா இந்த அரசு ஓட்டு போட்டாங்க? அத்தனை தொழிலாளியை தானே போட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் சமமா எல்லாம் பார்க்கணும். முதல்ல அந்த அரசு இந்த இலவசத்தை தடுக்கணுங்க. இந்த ஓடி பணி இருக்கக்கூடாது. அது இல்லைனாவே இந்த தொழிலாளி அனைவரும் ஒரு ஆள் செய்யற வேலையை இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து செய்யற வேலை ஒரு ஆள் செய்யற வேலை நிலைமைக்கு உருவாக்கிட்டாங்க. மன உடைச்சல் அத்தனை நேரம் இன்னைக்கு 40 வயசு 50 வயசுக்குள்ளவே அத்தனை நோய் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். இல்ல அண்ணா தொழிற்சங்கம் இதுல ஒரு வலுவான எதிர்நிலைப்பாட்டை எடுக்க முடியல. அவங்க அப்படியே ஒரு எதிர்ப்பு தெரியிருக்காங்க. அப்புறம் அவங்க சீக்கிரே வர்றதில்ல. என்ன சொல்றேன், எந்த சங்கமா இருக்கட்டும், எந்த கட்சியால இருக்கட்டும், அதெல்லாம் நீ 10 ஆண்டுகள் ஆனாங்க, அவங்களும் பண்ணிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க, 2 பேரும் போட்டி தான் நடக்குது தவிர அதை இன்னொன்னு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லலாம். அதுதான் நான் ஏற்றுக்க முடியும். அந்த அண்ணா தொழிற்சங்கங்கிறது இது இருக்கிறத விட அது கொஞ்சம் கூடுதல் பரவாயில்ல. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் முழு ஊதியத்தை கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய வரவேற்பு கொடுத்தோம். கரெக்டா? அவங்கள நானும் நினைச்சிருந்தா அரசு ஆட்சி இருக்கலாம். இப்போ அரசு அவங்க சொல்றாங்க. இப்ப என்னுடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போக்குவரத்து ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக ஆக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அதிமுக கூட்டணி கொடுத்தால் அவர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வாய்ப்பே நான் சொல்லவே முடியாது. அரசை நம்பி எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஸ்டாலின் கூட அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி சக்தி பிரமாணம் பண்ண மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் என்ன பண்ண முடிஞ்சு? ஆட்சி முடியாது போது இல்ல. அப்புறம் இவங்க பழைய பென்ஷன் திட்டம் அப்படின்றது தேசிய அளவிலான ஒரு நடைமுறை. இப்ப போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக்கத்துல என்ன இருக்கு? அதுதான் அரசு ஊழியரை ஆக்கும்னு சொல்லி இப்ப கழகங்கள் அதிமுகவோ இருக்கட்டும், திமுக கூட்டணியாகும். ஒரு திமுக என்ன சொல்லுதுன்னா, திமுக தொழிற்சங்கமே சொல்லுது அரசு ஊழியர் ஆக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. உனக்கு எதுக்கு நான் உடன்பாடு இருக்கணும்? நான் கேள்வி கேட்கிறேன். உனக்கு எதுக்கு உடன்பாடு இருக்கணும்? தொழிலாளியில பாதிக்கப்படுறான் அவனை அரசு ஆகிட்டா உனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் நீ அரசு ஆக்க மாட்டேன்னு சொல்ற. உனக்கு மாதம் அவங்ககிட்ட கப்பல் கட்டணும், பணம் வாங்கணும். இந்த 5000 தொழிலாளி உட்கார வச்சுட்டு அவங்க 10 தொழிலாளி கிட்ட பணத்தை வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கி நீ செலவு பண்ணணும். நீங்க அரசு பாதி பங்கை கொடுத்துட்டு நீ எப்படி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக இவங்க செய்ய வேண்டிய வேலை. தொழிலாளியோட உழைப்பை சொல்றது மட்டும் தான் அந்த அரசுடைய வேலை. ஏன்னா இவங்க நினைச்சா உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஏன் இந்த அரசு ஊழியராகத்துக்கு உங்களுக்கு என்ன உடன்பாடுன்னா அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. உடன்பாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களை நல்லது செய்யறது நமக்கு வருமானம் இல்லை.
நாம போய் வீட்டுல போய் உட்காந்து வேண்டியதுதான். தொழிலாளி தான் நல்லா இருப்போம், நாம நல்லா இருக்க மாட்டோம். அவன் எக்கேடு கட்டு போனதுன்னா நாம நல்லா இருக்கலாம்ன்றதுதான் இந்த அரசுடைய வேலை, இந்த தொழிற்சங்கத்தினுடைய வேலை. எந்த தொழிற்சங்கங்கிறது நீ ஒண்ணு தொழிற்சங்கமா இரு, அரசோட இணக்கமா இருக்கிறதுன்றது ஒரு, இப்ப மத்திய அரசுடைய இணக்கமா இருக்கிறாங்கன்றது வேற, ஃபண்ட் வாங்கணும் அப்படி இருக்கணுமே தவிர நீ முழுமையா அதுக்கு அடிமையாகணும்னு சொன்னா நீ சங்கம் நடத்தக்கூடாதுன்னு. தொழிற்சங்கங்கள் வேறு, அரசு வேறு. இப்ப இந்த ஊதிய விகிதத்தின் அடிப்படையில இந்த அடிப்படை சம்பளத்துல பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான தொகை அதிகமாகவும் இப்போ ஓட்டுநர்களுக்கும் நடத்துனருக்கும் குறைவாகவும் இருக்கு. ஆனா இருவருக்கும் சமமா இருக்கணும். ஆனா இந்த மாறுபாட்டை சீர் செய்வதற்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல எதுவும் ஈடுபட மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. என்ன சார் அதுல பிரச்சனை? இல்ல இப்ப என்னன்னா எவ்வளவு முதல்ல கொடுக்கவே இல்லையே. இது நம்ம என்ன சொல்றது, ஒழுங்கா கொடுத்தாதானே அதுல போட்டி போடுறது. இவன் கொடுக்குற 5 ரூபா 6 ரூபாயில போய் அதுல என்னத்தை வந்துட போகுது, அது தண்டனை காலமா போயிடுதுன்னு. நீ கொடுக்கறது எந்த தொழிலாளிக்கும் போய் சேராது. நீ 5000 தொழிலாளி ஓடியில் உட்காந்து அவனுக்கு மட்டும் தான் போய் சேரும். ஏன்னா அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. இதே மாதிரி சீட்ல உட்காந்து வேலை செய்யாம வண்டி ஓட்டாம உட்காந்து அவனுக்கு 5 வருஷமா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கும்? இது கழகமாக இருப்பதனால் அவங்க ஓடியில இருக்காங்க. இது அரசு ஆக்கிட்டால் இந்த ஓடியும் கிடையாது. மத்திய அரசு அறிவிக்கிற நமக்கு அந்த டிஏ அரியர் எல்லாம் நமக்கு இப்ப சமீபத்துல போட்டோ ஜியோ, ஜாக்டோ ஜியோ இந்த அமைப்புகள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த போது முதலமைச்சர் படிந்தார். 9 விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு, 9 சலுகைகளை அறிவிச்சாரு. இப்ப அந்த மாதிரி நீங்களும் அரசு ஊழியர்களாக இருக்கிறதுனால அந்த சலுகைகள் உங்களுக்கு வந்துருக்கு. இந்த போராட்டங்கள், இந்த ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லாத. என்ன சொல்றேன், போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாத அளவுக்கு இவங்க ஒரு ராஜதந்திரம் பண்ணிடுச்சு இந்த அரசு. இந்த தொழிற்சங்கத்தை கையெழுத்து என்ன கேக்குறேன்னா, இப்போ நாங்க கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. எலெக்ஷன் வச்சு மறைமுக தேர்தல் வச்சு அதுல யாரு 50% 20% வெற்றி பெறாங்களோ அவங்க மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரணுங்கிறது உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு. அதை நான் வரவேற்கிறேன். நானும் அதுக்கு ரொம்ப போராடிட்டு இருந்தேன், அதை வரவேற்கிறேன். அதை வச்சு நடத்தினால் மட்டும்தான் அதுல தொழிலாளி விருப்பப்பட்டு நம்ம வாக்கு செலுத்தி நாம் போய் உட்காந்து நேரடியாக பேசினா மட்டும்தான் தீர்வு போக்குவரத்து காண முடியுமே தவிர இத்தனை தொழிற்சங்கங்கள்லாம் கூட்டு பேசுனீங்கன்னா அது ஆயுள் காலம் வரைக்கும் இந்த போக்குவரத்துறையை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம கேட்க 1/2 மணி நேரம் இல்ல, 20 நிமிஷம் கூட ஆகாது பேச்சுவார்த்தை நடந்தது. என்னங்க இந்த கோரிக்கை முடியுமா முடியாது? நான் அதான் சொல்லுவேன், உன்னாலும் பண்ண முடியுமா முடியாது? அப்படியெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். அப்புறம் என் தொழிலாளி என்ன பண்ணுவான்? நீங்க ஒரு செகண்ட் வண்டி நிறுத்தினாக்கா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? இந்த அளவுக்கு வலு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றேன், இந்த அடிமை மாரி ஓடி போய் கையெழுத்து போடுறதுனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க ஸ்ட்ரைக் பண்ற பண்ணிக்கோ. 100 பேர் வண்டி ஓட்டுறான், 20 பேர் ஸ்ட்ரைக் பண்ணி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து கோஷங்களை வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டை சார்ந்த மாநில அரசை பற்றி விமர்சிக்காமல் ஸ்ட்ரெயிட்டா மத்திய அரசை விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து இது ஏன் இந்த திசை திருப்பல், தொழிலாளர்களுடைய கவனத்தை ஏன் திசை திருப்புறாங்க? இதனுடைய பொறுப்பேற்க வேண்டியது மாநில அரசு. மாநில அரசு இதுல நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் தான் செயல்படணும். மத்திய அரசிற்கும் தமிழ்நாடு போக்குவரத்திற்கும் நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. அப்ப இவங்களுடைய கவனம் ஃபுல்லா அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உரைகள்ல, தலைவர்களுடைய உரைகள்ல நேரடியா மத்திய அரசை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இந்த திசை திருப்பல்? அவங்களுடைய கண் துடைப்பு. இப்போ ஒரு வேலை ஒருத்தர் தவறு பண்ணாருங்கன்னா அடுத்தது நல்லது பண்ணா அதை மறந்துடுவாங்கன்ற மாதிரி. புரியுதா? காலம் கடந்து போகும்போது அதை மறந்துடுவாங்க. சும்மா அவங்க கொடுக்குறாங்க மத்திய அரசு கிட்ட குற்றச்சாட்டு, மத்திய அரசு எங்களுக்கு நிதி நெருக்கடி ஒதுக்கல. அப்ப எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்கும் நிதி நெருக்கடி இல்லையா? இந்த துறைக்கு மட்டும் தான் நீ மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றது ஏத்துக்க முடியுமா? சொன்ன முதல்ல நீங்க இலவச தவிர்த்தீங்கன்னாவே இந்த துறை நல்லா இருக்கும். புரியுதா? இலவசம் 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் 5 ரூபாய்க்கு கொடுங்க. அந்த டீசலுக்கு அந்த டிரைவர் கண்டக்டர் படிக்காவது வர்ற மாதிரி கொடுக்கணும். அது நாகரிகமா இருக்கும். எல்லாம் நான் இலவசம் கொடுக்குறேன்னு யார் வீட்டு பொருள் யாருக்கு கொடுக்குறது? நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அந்த தொழில் யார் காப்பாத்துவான்? அந்த ஓட்ட வேண்டிய தொழிலாளி எப்படி வேலை செய்வான்? சம்பளம் கொடுக்க முடியல, போராடுறானு. நீங்க இந்த அரசு அதிகாரி எல்லாம் வச்சுட்டு அடிமை மாரி வச்சு தொழிலாளி வச்சு பண்றாங்க. இந்த தொழிற்சங்கம் எங்கன்னா போய் பேசுதுன்னு சொன்னா அதிகாரிக்கு சம்பவம் 5 போய் சாதனையா தான் பண்ணிட்டு வராங்க. நான் உள்ள போய் பேசுற மாதிரி பேசுறேன், வெளியே பண்ணிட்டேன். இப்படி இருக்கிறதால அந்த தொழிலாளி காப்பாற்ற முடியல. என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த எலெக்ஷன் வச்சு நடத்தி அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்று அதுல போய் நேரடியா உட்காந்து தலைமை செயலகத்துல உட்காந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றணும் சொன்ன அன்னைக்குதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் தொழிலாளியை இந்த போக்குவரத்து துறையை காப்பாற்ற முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. இந்த பணிமனைகள்ல மேலாளர்கள், ஓட்டுநர்களை, நடத்துனர்களை ஆபாசமாக பேசுகிறார்கள், ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வருது. பிச்சு போகும் நாயே.
இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மனித உரிமை தொழிற்சங்கம் எப்படி எதிர்கொள்வாங்க? நான் எல்லாமே 8 கோட்டத்துல என்னுடைய சங்கங்கள் இயங்கிட்டு இருக்கு. எந்த அதிகாரி என் தொழிலாளி நான் என் குடும்பத்தை வரைக்கும் நான் பாதுகாக்க முடியும். அடுத்த குடும்பத்துல பாதுகாக்கிறதுக்கான சட்ட விதிமுறை இல்லை. வேற ஒரு சங்கத்துக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இல்ல அந்த அதிகாரியோட மனநிலைமை ஏன் அப்படி இருக்குன்னு கேக்குறேன். அவங்க கூட ஆட்சியாளருடைய தைரியம் தான். நான் பாத்துக்கிறேன், அங்க உட்காந்து 5 பேர் 10 பேர் ஓடி செய்யறான் இல்லையா, நீ என்ன வேணா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறோம், எம்எல்ஏ பாத்துக்கிறேன், எம்பி பாத்துக்கிறேன், அவங்க தூண்டுதல் பேர்ல செய்யறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ வந்து ஏதாவது அவங்க உட்காந்து வேலை செய்யாம இருக்கிற ஒரு தொழிலாளி சொல்ற பேச்சு அது கிளை மேலாளர் கேட்கிறது. அவருக்கு அரசாங்க சம்பளம் வாங்குறாரு கிளை மேலாளர், அவருடைய அடிமை வாழ்க்கையில அவரு கீழே வேலை பார்த்துட்டு அந்த தொழிலாளி சொல்ற பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற. நீ எல்லா கிளை மேலாளரும் சரிசமமா நடத்தப்படணும். இப்ப நான் விடுறது கிடையாது. எந்த கிளை மேலாளர் தூக்கி அவங்க நேர வழக்கு போடுவேன், நேரடியாக பார்வையில வைப்பேன், என் தொழிலாளி வச்சு போராடுவேன், வச்சு பாருங்கன்னு சொல்லி சவால் தான் விட்டுட்டு. தமிழகத்துல ஒரு டோல்கேட்ல டோல் கட்டணம் கட்டாம அரசு பேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கப்படுகிறது. பேருந்து பயணி ஒருத்தர் அந்த பணத்தை கட்டிட்டு வண்டி அங்க இருந்து ரிலீஸ் பண்றாரு. இது ரொம்ப அசிங்கமா இல்லையா அரசுக்கு? இதை பத்தி யாருக்குமே கவலை இல்லையா? நிர்வாக இயக்குனருக்கு அசிங்கப்படலையா? நான் யோசிக்கணும், அது அரசுக்கு தான். இப்படி என்னடா நம்ம தமிழ்நாட்டிலேயே நாம ஆள்ற ஆட்சியிலேயே வந்து ஒரு பயணிகள் வந்து கட்டணம் செலுத்திட்டு போற லெவலுக்கு நம்ம நடந்துட்டு போறது கவலைப்பட வேண்டியது அது அரசு. நான் ஏன் கவலைப்பட, என் மக்களுக்கான மாதாந்திர கட்டணமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையோ கழகங்கள் நேரடியா அவங்களுக்கு செலுத்திடுவாங்க இல்லையா டோல்கேட்டுக்கு? நான் இந்த விமர்சனத்துக்கு நான் வரல. இதெல்லாம் அரசுடைய இது அரசாயிட்டா நான் அதை பத்தி பேசுவேன். இது வந்து அரசுடைய கொள்கை முடிவுல அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கழகமா இருக்கும்போது அந்த வேலையை அவங்கதான் செய்யும். நான் என்ன கேட்க வேண்டிய, தொழிற்சங்க தலைவர் என்ன கேட்கணும், நீ உழைத்த தொழிலாளிக்கான ஊதியத்தை கொடுன்னு தான் கேட்கணும். அதை பத்தி தான் நான் போராடணும். தவிர நீ வண்டி டோல்கேட்ல இன்னும் சொல்ல போனா டோல்கேட்டுக்கு வாங்கவே கூடாது. நான் இப்ப நாங்க அரசா ஜெயிச்சாவோ இல்ல ஏதோ பண்ணாலும் அது வேற வழிமுறை நடத்துறதுக்கான போராடும். புரியுதா? டோல்கேட்டு ஃப்ரீ பண்ணணும், அதனுடைய வருமானம் நமக்கு சேரணும். இலவசங்கிறது யாருக்கு வேணாலும் 60 வயசு முதியவருக்கு அனைவருக்கும் இலவசம் கொடுங்க, தப்பு இல்லை. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஏன்னா அங்க இருந்து கொஞ்சம் போறதுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுடைய குழந்தைங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கணும்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒண்ணுமே இல்லாத இன்னைக்கு 6 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இலவசம் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீ காப்பாற்றக்கூடிய நிலைமை இருக்குது. நீ அப்போ அந்த துறையை காப்பாற்றணும் நோக்கத்தோட நீ இலவசம் கொடுக்கல, இல்ல அழிக்கணும்னு நோக்கத்தோட தானே கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு அப்ப நீங்க எப்படி காப்பாத்து? எவனோ வந்து பண்ணிட்டு போறோம், நமக்கு என்ன பஸ்? அப்ப உங்க மக்களோ இல்ல நீங்களோ அந்த பஸ்ல நீங்க பயணம் பண்ற மாதிரி இல்லை. சரி, இப்ப கவலை இருக்கும். போக்குவரத்து துறையினுடைய இந்த வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளமா வகைப்படுகிறது. அதை ஏன் தாக்கல் செய்ய மறுக்கிறார்கள்? என்ன பிரச்சனை? இப்ப போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு வருது, என்ன செலவாச்சு அப்படின்ற பொது வெளியில் வைப்பதற்கு என்ன பிரச்சனை? சாவி கொடுத்தா யார் கட்டுவாங்க? நீங்க சொல்லுங்க. திருட கையில சாவி கொடுத்துட்டா பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்க? எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவங்களே தண்டனை போட்டுக்கலாம், அவங்களே பணத்தை எடுத்துக்கலாம், அவங்களே போட்டுக்கலாம், எல்லாமே அவங்க. இது அரசு உரிமையா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றது. கழகமா இருக்கும்போது அமைச்சர் என்ன சொல்றாரோ அது அந்த நிர்வாக இயக்குனர் செய்யும். ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டுல அவங்க இருக்காங்க. இப்ப நான் இத்தனை லட்சம் கோடி நான் மகளிருக்கு இலவசம் ஒதுக்குறேன், நீ வந்து உங்க சர்வீஸ் நீ போட்ட நிர்வாக இயக்குனரா, நீ ஒரு 50 வண்டி இலவசமா கொடு, அதுக்கான தொகை நீ சரி பண்ணிக்க. எவன் தலைமையில கை வைப்ப எனக்கு தெரியாது, அந்த தொகையை நீ எடுத்துக்கோ. நீ அந்த எவ்வளவு இலவசம் உடைய நீ அந்த இடத்துல நீ நிலைக்கலாம். இல்லைன்னா நீ வேற இடத்துக்கு மாற்றப்படுவாய், அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணப்படும். அவங்களாம் என்ன பண்றது, பயந்துட்டு அரசுக்கு அடிமைப்பட்டு தான் அவன் அந்த வண்டியெல்லாம் இலவசம் போடுறேன். லேபர் நான் எங்க போட முடியும்? சண்டை போட்டா யாருக்கிட்ட போய் அப்பா கிட்ட சொல்லணுன்ற மாதிரி போகும். இப்போ நாம அதிகாரிகிட்ட சண்டை போட்டா அந்த கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்லலாம். கோர்ட்டே வந்து அவங்களுக்கு அடிமை அந்த என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு இந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருக்குன்றது. அந்த கோரிக்கை படிக்க வேண்டிய அவசியமே லேபர் கமிஷனர் இல்ல. முதல்ல யார் படிக்கணும்னு செயலாளர் படிக்கணும், இல்ல அமைச்சர் படிக்கணும், இல்ல அந்த நிர்வாக இயக்குனர் படிக்கணும். லேபரை படிக்க வச்சுட்டு படிக்க வைப்பதன் மூலம் மறைமுகமாக தொழிற்சங்கத்தை அர்த்தம். இது என்னன்னா பாருங்க, லேபர் ஆபீஸ்ல படிச்சுட்டாருங்க, நான் என்னங்க சொல்ல முடியும்? அவரே நல்லது கரெக்டா இருக்கு நம்பி கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் அதுவும் முடியாது, எனக்கு ஒப்பந்தத்தை கையில கொடுங்க. முதல்ல
நாங்க படிக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதனுடைய நகல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்து அந்த கோரிக்கைகள் படிக்கப்பட்டு அப்புறம் தானே நிறைவேற்றப்படும், அது கையெழுத்திடப்படும். இவங்க அப்படியே எதுவுமே இல்லாம ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு போங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி அது சாத்தியப்படுது? சாத்தியப்படும்னா இப்ப என்ன சொல்றாருன்னா 85 சங்கங்களை பாதிக்கல உட்காந்துருக்கேன், அதனால உங்களுடைய தயவு எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இந்த அரசு பேசிட்டு புரியுதா? இந்த சங்கங்களை கூப்பிட்டது முறையா எனக்கு அதனாலதான் தொழிலாளியுடைய வயிற்றுல அடிச்சுட்டாங்க. நியாயமா தொழிலாளி சப்போர்ட் பண்ற இப்போ 4 கோட்டத்துல ஏன் கூப்பிடுறேன்னு சொன்னா, 4 கோட்டத்துல தொழிலாளி வச்சிருந்த தொழிற்சங்கங்கள் கூப்பிட்டிருந்தா அவன் நாளைக்கு சரியா பேசலன்னா அவன் தொழிலாளி அவன்கிட்ட இருக்க மாட்டான், கேள்வி கேட்பான். நீ என்னைய தலைவர், நீ எனக்கு எதுவுமே செய்யல, நீ நிர்வாகத்துக்கு சாதகமா போயிட்ட, ஊற்ற சந்தா கட்டி நான் என்ன பண்றதுன்னு அவன் பேசுவான். இவன் ஆளே இல்லை, இவன் 2 பேர் தான் இருப்பானுங்க. அந்த 2 பேரும் ஒரு சலுகை எதிர்பார்த்துட்டு கையெழுத்து போட்டு போயிடறான். நான் ஒரு மனு கொடுக்குறேன், என்ன வரைக்கும் தண்டனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்தது கண் முன்னே நடந்துச்சு. ஒருத்தர் பேப்பர் எடுத்து கொடுக்குறான், அந்த தண்டனை ரத்து பண்ண சார், உடனே கையெழுத்து போடுறேன். அப்ப என்ன ஒப்பந்தம் இருக்குன்ற? இப்ப ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு தொழிற்சங்கமா மாறிடணும்ன்றீங்க. ஒரு தொழிலாளியும் ஒரு தொழிற்சங்கமா மாறிட்டு போனாதான் அவங்களுடைய தண்டனைகள் ரத்து செய்யப்படுமா? இல்ல, அந்த மாதிரி நிலைமைக்கு உருவாங்க. அப்படி சொல்ல வரல. தொழிலாளி யார் தொழிலாளர் சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரு தலைவர் யார் இருக்காங்களோ அவங்கள நாடி போனா ஒற்றுமை இருந்தா அந்த முடிக்கலாங்கிற ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சு இந்த துறை அரசு உடனே ஆக்கிடுவேன்றாங்க. உண்மையா சொல்றேன், தொழிலாளி ஒற்றுமை இருந்தாங்கன்னா அரசுடைய ஆக்கிறதுக்கு சாதனை இருக்கு. தொழிலாளி ஒற்றுமை இல்லாதகிற வரைக்கும் இந்த அரசுடைய ஆக்கப்பட மாட்டாது, இந்த அரசாளர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அடிமைகள் இருக்கிற வரைக்கும் நாம நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஏற்பாங்க. சரி, இப்ப மக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்துருக்கோம். கோயம்பேட்டில் இருக்கிற வரைக்கும், பேருந்து இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்தது கிடையாது. இப்ப கிளாம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் பேருந்துகள் இல்லை அப்படின்னு மக்கள் ரோட்ல நின்று போராடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்கு. கோயம்பேட்டில் இருந்த பேருந்துகளின் எண்ணிக்கை தான் இங்கேயும் இயக்கப்பட வேண்டும். இங்க இயக்கப்படுதா இல்லையா, என்னதாங்க அதுல நடக்குது அந்த விஷயத்த? சார், இதெல்லாம் விரிவா சொல்லணும்னா நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் அரசுடைய அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன் கிளாம்பாக்கம் உருவாக்கப்பட்டது, ஏன் இந்த அவ்வளவு செலவு பண்ணி இந்த கோயம்பேடு இப்ப அழிச்சு அதை ஒரு வேற ஏதோ கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இப்போ தலைமை செயலகம்னு ஒண்ணு கட்டினாங்க. அந்த தலைமை செயலகத்தையே வேற ஒரு அரசு மாத்திடுச்சு. புரியுதா? எத்தனையோ செலவுல வச்சு ஏன் நம்ம அந்த தலைமை செயலகத்துக்கு இவ்வளவு வரி கட்டிட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டு மக்களுடைய வரி பணத்துல கட்டணும், நம்ம சொந்த பில்டிங் தான் அப்படின்னு அந்த கலைஞர் அப்போ உருவாக்குனாரு. அவர் உண்மையிலேயே ஒரு அளவுக்கு நான் பாராட்டித்தான் ஆகணும். கலைஞர் பாராட்டணும்னா அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு அநியாயங்கள் குறைஞ்சுதான் இருந்தது. அந்த கலைஞர் மறைவுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு. அப்போ அடுத்த அண்ணா திமுக ஆட்சி வந்துச்சு. அந்த அம்மா அவங்க மேல எதிர்ப்பு இருந்துச்சு, அது மருத்துவமனை ஆகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிதான் பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு அந்த மாதிரிதான். இவங்க பார்த்தா இந்த அரசு, அப்புறம் அந்த இன்னொரு அரசு ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பேருந்து நிலையம் திரும்ப கோயம்பேட்டுக்கு மாத்துவதற்கு வாய்ப்பு இருக்குமா? அது மாத்துவானா அந்த மாதிரி இப்போ வருமானது எனக்கு சந்தேகம். எதனால? ஏன்னா மெஜாரிட்டியில இனிமேல் எந்த இல்ல. நான் இது நாள் வரைக்கும் தொழிற்சங்கமா பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சாதாரண பார்வையா சொல்லுங்க. சாதாரண பார்வையானா இப்போ அந்த கட்சிகள்லாம் பிளவுபட்டு இருக்கிறதுனால எல்லாமே யாரும் மெஜாரிட்டியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா? மெஜாரிட்டியில திமுக இப்போ சரியான திட்டமிடல் தான் கிளம்பாக்கம். மெஜாரிட்டியில திமுக இருந்தது, அண்ணா திமுக எதிர்கட்சியா இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லாம 10 கட்சிகள் கூட்டமைப்பு வந்தா யாரும் மெஜாரிட்டி சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆள் முடிவெல்லாம் எடுக்க முடியாது. இல்லை, இன்னைக்கு பிஜேபியோடைய கூட்டமைப்பு பண்றாங்க. இல்ல, நான் அதை முடிச்சிடறேன். அது எனக்கு அது வேண்டாம். திட்டமிடாதப்படாமல் திறக்கப்பட்டதுதான் கிளாம்பாக்கத்தினுடைய. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கேள்வி எனக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நான் தொழிற்சங்க தலைவர். நான் அரசு அரசின் தொடர்பான எதுவும் கேட்கல. அந்த போக்குவரத்து தொடர்புடைய விஷயம் தான். அதுவும் போக்குவரத்து நான் பார்த்துப்பேன் சார், நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு 2024 27 எலெக்ஷன் நடக்கும் போது 26 நடக்கும். 27 மறுபடியும் ஊதிய ஒப்பந்தம் 16வது ஊதிய ஒப்பந்தம் வரும். அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கையொப்பம் வாங்கி வச்சிருக்கேன். என் தொழிலாளி என்னை நம்பி போட்டிருக்காங்க. நான் கவர்னர் நோக்கி போய் நான் இந்த அரசுடைய மாற்றணும் கவர்னருக்கான நோட்டீஸ் எல்லாம் போட்டு வரவேற்பு கொடுக்குற நேரத்துல என் ஊதிய ஒப்பந்தம் கூப்பிட்டாங்க. இப்ப போய் நான் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம், ஒப்பந்தத்தையே முடிஞ்சு போச்சு, நீங்க எதுக்கு இப்போ பேசணும்னு ஆயிடும். அதனால இதுக்கு காலக்கெடு 2027 நமக்கு சரியான ஒரு மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருப்பேன். தவிர மற்ற வகையில நான் இவங்க ஏன் நடத்தல, இவங்க முடிக்கலங்கிறதுக்கு பதில் இல்லை. நான் இது வேற திசைக்கு கொண்டு போயிட்டேன். ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 50,000 பேருக்கான கையொப்பம் இருக்கு. இன்னைக்கு 95,000 பேர் 1,00,000 பேர் கிட்ட தொழிலாளி இருக்காங்க. பாதி பேருக்கு மேல மெஜாரிட்டியில இந்த அரசோட கோரிக்கை இந்த நோட்டீஸுக்காக
இது இந்த கையெழுத்து இயக்கம் பெற்றது அவங்களுடைய செல் நம்பரோட நான் போட்டு வாங்கி வச்சிருக்கேன், என்ன அரசுடைய ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒப்பந்தத்துல 84 சங்கங்களும் ஒருத்தன் கூட வாய் தோறது அரசு ஆக்குன்னு சொல்லல. யாரோ ஒரு சில சங்கங்களை தவிர இது எத்தனை பேர் வாய் பத்துனுங்க சொல்லிட்டா நம்மளை எங்க வெளியடிச்சிருவானு சொல்லி பயந்து கிடுக்கிறான். ஏன்னா ஐநா சபைக்கா கூப்பிட்டாங்க இவங்கள சொல்லுங்க, எல்லாம் உள்ள போனதே பெரிய விஷயம் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வராங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. நான் அதனாலேயே நான் வெளியே வர வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த துறையை இத்தனை ஆண்டுகளா காப்பாற்றப்படவில்லை, அடிமைகளா போய் மாறினதுனால தானே. அரசுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, இல்ல தொழிற்சங்கம் நடத்தக்கூடாதுன்னு நீ வேற வேலை பாரு. அவன் சந்தாவையும் வாங்கிட்டு அவனுக்கும் துரோகம் பண்றதுக்கு எதுக்கு இந்த வேலைக்கு வரணும்? அரசோட ஆயிட்டா அவங்களுடைய இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் குடும்பங்கள் வாழும். 15 லட்சங்கள் குடும்பங்கள் வரும். 1 லட்சம் அதை நம்பி இருக்கிற அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய மனைவி மக்கள், அப்பா அம்மா 15 லட்சத்துக்கு மேல இந்த போக்குவரத்துறை நம்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா சிறப்பா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குவாங்க அரசு ஆக்கிட்டா. இந்த அதிகாரி எல்லாம் ஃபுல்லா இந்த அரசு இப்ப கழகமா மாத்தணும்ன்ற கழகமா மாத்திட்டு இந்த ஊழியர்கள் எல்லாம் அரசு ஆக்கணும். என்னுடைய பெரிய ஒரு இதுதான் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை கழகமா ஊழியர்களை வந்து அரசு ஆக்கணும். அதுதான் நியாயமான. 35,000 ரூபாய்க்கு ஒரு நிர்வாக இயக்குனர் வேலை பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? நீ என்ன வெட்டி போது கிழிக்க போறீங்க? இன்னைக்கு வேர்வை தண்ணி வலிச்சு விட்டு 24 மணி உயிருக்கு பயந்து மனைவி மக்கள் எல்லாம் விட்டு வேலை செய்யறவனுக்கு இல்லாத சுதந்திரம் உனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் கேட்கிறேன். என்னத்து பண்ண போற? நீ கொடுக்குற அரசு பஸ் ஓட்டின்னு வந்து இயக்கிறதுக்கே நீ பெருமைப்படலாம். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பஸ் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து பாதுகாப்பாக இயக்கக்கூடிய டிரைவருக்கு இப்ப என்ன ஒரு விபத்து நடக்குதுங்க. அந்த விபத்துக்கு வந்து குற்றச்சாட்டு என்ன சொல்றா, விபத்து நடந்துச்சா முடிஞ்சிச்சு, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டில சொல்லணும். நீ யாரும் சொல்றதுக்கு? நீ என்ன ஜட்ஜியா? கோர்ட்டில சொல்லணும். கோர்ட்டு உத்தரவு கொடுக்காததுக்கு முன்னாடியே இந்த அரசு வந்து உனக்கு 5 ஆண்டுகள் ஊதிய உயர்வு தள்ளு, நீ வந்து உனக்கு இத்தனை இது போதும், எல்லாமே போயிடும். விபத்து நடக்குதுன்னா அது வந்து அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தவறு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்தரப்புல வந்து உங்களுடைய தவறாக இருக்கும் பட்சத்தில் அரசு ஓட்டுநருக்கு ஏன் தண்டனை விதிக்கப்படுகிறது? அதுதான் சொல்றேன். அரசு இது என்ன சொல்றேன்னா, இந்த கோர்ட்ல போய் ஜட்மெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவான்னா, நிர்வாகம் என் டிரைவர் மேல குற்றம் இல்லைன்னு தான் வாதாடும். ஏன்னா அந்த பயணிகளுக்கு இவனுக்கு நஷ்டீடு வழங்கக்கூடாதுன்றதுக்காக இவன் போய் தொழிலாளிக்கு சாதகமா பண்ணுவான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க உன்னாலதான் இத்தனை லட்சம் கோடிகள் அந்த விபத்து ஏற்பட்ட காரணத்துக்காக அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை போல நீ ஏத்துக்கணும்னு கொடுக்குறான். முன்கூட்டியா கொடுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ கோர்ட்டுக்கு போ. அவன் வண்டி ஓட்டின்னு வந்ததோ அந்த பேருந்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து அந்த விபத்து நடந்திருந்தால் அந்த பேரோட குறைபாடு இருந்ததுக்காக அந்த பணிமனையினுடைய மேலாளரையோ அவருடைய மேலதிகாரியோ தண்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த நடத்துனர் அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா? எங்க கேட்கறது? கேட்க விட்டாதானே இவ்வளவுதான் தூக்கி உள்ள போடுறானே. விபத்து அடிச்சா அவ்வளவுதான் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். உங்களுக்கு 6 மாசம் உங்களுக்கு என்ன 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். நீ அங்க 1 மாசம் இங்க 1 மாசம் ட்ரைனிங் கத்துக் கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து இவங்க அதுல ஒரு ஊழல், இந்த ட்ரைனிங் பேர்ல அதுல ஒரு ஊழல் பண்றதுக்காக இவங்களை கூட்டு போய் 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா, என்னுடைய தொழிற்சங்க சார்பாக விபத்து ஏற்பட்டால் ஓட்டுநர் பொறுப்பல்ல நான் சொல்றேன். விபத்து ஏற்பட்டால் ஓட்டுநர் பொறுப்பே அல்ல. அது அரசுடைய பொறுப்பு தான். விபத்து எப்படி நடக்குங்க சொல்லுங்க? விபத்து ஏன் நடக்குது? இந்த நிர்வாகம் அந்த ஓட்டுநரை நியமனம் பண்ணும் போது 3 மாதங்கள் அவருக்கு ஓட்டுநர் பயிற்சி வழங்கி சிறந்த ஓட்டுநர்ன்றது இவங்க தான் கொடுக்குறான். யாரு? அரசாங்கம் கொடுக்குது. 4 ஆண்டுகள் அவர் வேலை செய்யறாரு. அப்புறம் ஒரு விபத்து நடக்குது. இவர் ஓட்டுநர் சரியில்லை, நீ பயிற்சி வகைக்கு போகணும், உனக்கு தண்டனை வழங்கப்படுதுன்னு கொடுக்கறது என்ன ஏற்றுக்க முடியும்? என்ன ரீசனுக்காக விபத்து நடக்கும்? 4 ஆண்டுகள் நல்ல பயிற்சி உள்ள டிரைவர் ஒரு சும்மா குறுக்கால ஒரு ஏதாவது வந்தா கூட பிரேக் மேல கால வச்சு ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் விபத்து நடக்குதுன்னா 4 காரணங்கள்லாம் இருக்கலாம். அதுக்குதான் தண்டனை வழங்கக்கூடாதுன்னு நான் போராடிட்டு இருக்கேன். 1, மனநிலை பாதிக்கப்பட்ட குறுக்கால வந்தால் மட்டும் விபத்து ஏற்படும். ஏன்னா அவன் பஸ் என்னன்னு தெரியாது, எது என்னன்னு தெரியாது, சடன் கிராஸ் ஆனா அப்போ நம்ம ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக 100 பேரை நம்ம பலியிட ஆக்கக்கூடாது. அவங்கள வந்து இல்ல குடி போதையே விட்டுருங்க. குடிதான் நாடே குடிதான் இருக்கு. அரசு வந்து குடி நாடா மாத்திட்டான். ஏன்னா குடிச்சாதான் நீ குடிமகனா இருக்கு. அரசியல் பேச நம்ம அதுதான் அரசியல் பேசல, நான் அதை கேட்கிறேன். அப்பப்போ வந்துருது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த விபத்து ஏற்படுறதுக்கு காரணமே வந்து சடன் கிராஸ், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் நடக்கும். 2வது பட்சம் என்னன்னா, அந்த ரோடு அந்த வாகனங்கள் பழுதுபட்டு இருந்தால் ஏதாவது ஒண்ணு சரியா பண்ண மாட்டோம், பணிச்சிருக்க மாட்டோம், ஏதோ ஒண்ணு கண்டு போயிடும், குடிக்கிட்டு போயிடும். அப்படி ஏற்பட்டால் விபத்து. இல்ல ரோடினுடைய தன்மை சரியில்லாம ஏடி பள்ளமா இருந்து மழையின் காரணமா அப்படி இருக்கும்போது 3 விதத்துலதான் விபத்து நடக்குமே தவிர டிரைவர் ஓட்டுநரால விபத்தே நடக்காதுன்னு நான் சொல்றேன். அப்ப நீ அரசு என்ன பண்ணும்? விபத்து நடந்த உடனே
இப்போ நீ மனநிலை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு, நீ போய் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு முழு ஊதியத்தை நான் வழங்குறேன், நீ மனநிலை ஆரோக்கியமா இருந்துட்டு வா அடுத்தது வேலை பார்ப்போம்னு சொன்னா அந்த அரசு என்னைக்கு வருதோ அது 5 ஆண்டுகள் ஆனாலும் விபத்து நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த தொழிலாளியுடைய மனநிலை சரியா இருக்கும். பரவாயில்ல, தவறு நடந்து போச்சு, இருந்தாலும் என் குடும்பத்தை காப்பாற்ற அந்த அரசு சப்போர்ட் பண்ணுது, நம்ம ஒரு மாதம் ஊதியம் கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த அதிர்ச்சி இல்லையா, ஒரு வாகனம் ஓட்டும் போது விபத்து நடந்தா அதிர்ச்சி ஆகுது. அது மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருக்கட்டும் யாரும், நீ உடனே அவனதான் நான் சசம் பண்ணிடுறேன், நீ 6 மாசம் தண்டனை அனுபவிக்கிறோம், நீ உங்களை பனிஷ்மெண்ட்னா எப்படி ஆகும் அந்த தொழிலாளி? அப்ப ஏன் கொடுக்கணும்? அந்த தண்டனை வழங்கக்கூடாதுன்னு என்னுடைய வழங்குனா நிர்வாகம் தான் ஏற்றுக்கணும். நஷ்டீடு யாரும் ஏற்றுக்கணும்? நிர்வாகம் ஏற்றுக்கணும். மீறி அந்த விபத்து ஏற்படுதுன்னா 2வது காரணம், இவங்க 4 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு டைரக்டா ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களை கூப்பிட்டு இப்போ பிரைவேட்டாக பஸ் விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டு விட்டா விபத்து ஏற்படும். ஓகேவா? அது வரைக்கும் எப்படி விபத்து ஏற்படும்? அதே மாதிரி நடத்துனர் என்ன பண்றா, ஒரு டிக்கெட் வாங்கலன்னு சொல்லிட்டானா உடனே தண்டனை அவருக்கு 6 மாசம் 1 வருஷம் 3 வருஷம், இல்ல பணம் கொடுத்துட்டு டிக்கெட் கொடுத்து பணம் கொடுக்கல, பணம் கொடுத்து டிக்கெட் கொடுக்கலன்னா அதுக்கு 1 வருஷம் 5 வருஷம். இதுக்கும் என்னுடைய நடத்துனர் பொறுப்பல்லன்னு புரியுதா? ஒரு செயலாளர் கேட்கிறாரு, இது இந்த தொழிற்சங்கம் திருடனுக்கு உடந்தையா இருப்பீங்களான்னு கேட்கிறாரு. உங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் போது ஒரு செயலாளர் கேட்கிறாரு, அரசியல் அவரெல்லாம் படிச்சுட்டு வந்தவர் கேட்கிறாரு, இந்த தொழிற்சங்கம் திருடனுக்கு உடந்தையா இருக்குமா? சரி, தொழிலாளி திருடன் சொல்றது முதல்ல நீங்க நாகரிகம் இல்லை, முதல்ல படிச்ச அதிகாரி மாதிரி பேசணும், எப்படி திருடான்னு சொல்லுவீங்க? அவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த டிக்கெட் கொடுக்காததுக்கு பேர் என்னன்னு கேட்டாரு. ஐயா நான் சொல்றேன், பணத்தை கொடுத்துட்டாங்க, டிக்கெட் கொடுக்கல, கேட்கணும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், பணம் கொடுத்து ஏன் டிக்கெட் வாங்கல? முதல்ல எனக்கு காரணம் சொல்லுங்க. பணம் கொடுத்தா இல்லையா? உடனே டிக்கெட் கொடுத்துட்டு போது சட்டை பிடிச்சிட்டு கேட்டா என்ன? பணம் கொடுத்தவங்க ஏன் டிக்கெட் வாங்கல? அப்ப குற்றம் யாருக்கிட்ட நடக்குது? நீ என்ன பண்ணணும்? அந்த அதிகாரி போன பஸ்ல ஏறின உடனே டிக்கெட் வாங்கலையா, அவனுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைனை போட்டு நீ கட்டிட்டு போப்பா, நடத்துற நீ போய் வேலையை பாரு சொல்லணும். கரெக்டா? அவன் வந்த உடனே என்ன சொல்ற, சார் இதுல ஒரு நிமிஷம், அவன் ஏறின உடனே இவன் என்ன பண்றான், டிக்கெட் வாங்காதுக்கிறான் பாரு. கண்டக்டர் மறைமுகமா அவன் ஏமாத்திட்டு உட்காந்துருப்பான் பாரு. சிஐ ஏறின உடனே போய் முன்னாடி இருந்தா போவோம், சார் நான் பணம் கொடுத்த இந்த கண்டக்டர் டிக்கெட்டே கொடுக்கல சார். அப்படியா, ரைட், நீ இறங்கி போற சார், நான் பாத்துக்கிறேன். கண்டக்டர் அந்த அவன் பணத்தை நடத்துனர் கட்டணும். எந்த மாதிரி நியாயம் சொல்லுங்க? நடத்துனர் வேலை என்ன? பணம் கொடுத்தா டிக்கெட் கொடு, வாங்காதது பயனுடைய குற்றம், அதை நீ தண்டிக்கணும். ஒரு நடத்துல இருக்கையில உட்காந்துட்டு தான் டிக்கெட் வாங்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. இவரு 4 முறை போறாரு டிக்கெட் வாங்க மறுக்கிறான், ஏமாத்துற சமூக விரோதியை ஏமாத்திட்டு போறான். அவனுக்கு உடனே இருக்கிற அரசு என்ன அரசு? அவனுக்கு தண்டனை கொடுக்க மறுக்காம ஏன் நடத்துனருக்கு 5 ஆண்டுகள் ஊதியம் தள்ளி வைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வழக்கா கொண்டு இப்ப என்ன பண்ண, எந்த அரசு அவன் மேல வழக்கு போடுறேன், அவன் மேல வழக்கு போடுறேன். இப்ப போக்குவரத்து ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களுடைய கோபம் திமுக அரசு மீது இருக்கிறதா? இல்ல, திமுக அரசுன்றது நான் என்ன சொல்றது, எல்லாம் ஒட்டுமொத்த பேர் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா செயல்பாடு இல்லையே. இப்ப நான் என்ன சொல்றது, எல்லா அரசும் எவன் செயலும் தான் சொல்லணும். நாம என்ன யாருக்கு அடிமை கிடையாது. இப்ப நான் யாருக்கிட்ட இந்த கோபம் தேர்தலில் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா இருக்கு. அரசு ஊழியர் மேல போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சிக்கிற எந்த அரசும் நினைச்சது வரலாறு கிடையாது. நீ என்ன நோட் பண்ணிக்க. இப்ப நான் சொல்றேன், திமுக அரசுல திமுக அரசுல ஒரு காலத்துல போக்குவரத்து விஜயபாஸ்கரை நான் பார்த்து கேட்டிருக்கேன், சார் அரசு ஊழியர் ஆக்குங்க, அடுத்த சீட்ல நீங்க இருப்பீங்க அப்படி இந்த 11வது ஊதிய ஒப்பந்தத்துல பேசிருக்கேன். அவர் அப்படியே இல்லைன்னா அந்த சீட்டை மறந்துட்டு பார்த்துட்டு போயிருங்க சார்ன்ற மாதிரிதான் நான் விமர்சனம் வைக்கும் போது ஓகேன்ற சிரிச்சிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இது உருவாகுது. எந்த போக்குவரத்து தொழிலாளியும் வஞ்சிக்கிற அரசு வர வாய்ப்பு இல்லை சார். போக்குவரத்து பிரச்சார பீரிங்க, அவன் இப்படி போகும்போதும் அப்படி போகுது அரசு தண்ட அரசு, இது ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி மக்கள் பேருந்துல வரும்போது அதை பேசினாங்க. ஒரு நாளைக்கு 50,000 பேர் சந்திக்கிற ஒரு தொழிலாளி எப்படி எவ்வளவு பெரிய இதா இருக்கும் சொல்லுங்க. நீ எவ்வளவு பெரிய சேதம் செஞ்சாலும் மக்களை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சாத வாய்ப்பே கிடையாது. நீ இத்தனை 4 ஆண்டுகள் படிச்சு மொத்தத்தை இலவசம் கொடுக்குறீங்க பாருங்க, இன்னும் 1 மாசம் இருக்குது, மொத்தத்தை விட்டுருங்க, உள்ள போயிட்டு எல்லா தொழிலாளி தலைமையில் துணியை போட்டுட்டு போட்டோம். இதை ஒரு அரசு நீராக்க இல்லைன்னா எந்த தீர்வும் கிடைக்கவே கிடையாது. கழகமா இருக்கிற வரைக்கும் எந்த அரசு வந்தாலையும் எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த தொடர் நிகழ்வு எப்படி சார் போகும்? இந்த ஒப்பந்தங்களை தொடர்ந்து 70 பேர் கையெழுத்து போட்டாங்க, 70 சங்கங்கள் எழுத்து போட்டாங்க. 64 மீதி சங்கங்கள் சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்ல. சங்கங்கள் யாரு வேணாலும் கோச்சிக்கிட்டு எனக்கு அவசியம் கிடையாது. சங்கமா இருந்தா நீ கையெழுத்து போட்டுப்பியா? உண்மையான ஒரு தொழிலாளி அதுக்கு கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுப்பியான்னு கேட்டேன். கரெக்டா? இல்ல இப்ப நீங்க மற்றவர்கள்லாம் இந்த முக்கியமான தொழிற்சங்கங்கள்லாம் கையெழுத்து போட வாய்ப்பு இருக்குமா? இல்ல இது இப்படியே போச்சுன்னா இந்த ஒப்பந்தம் ஏற்கப்படுமா? இதுதான் நடைமுறைக்கு வருமா? எது நடைமுறைக்கு? இப்ப 64 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்றீங்க, சிலர் இன்னும் நீங்க போடல. அப்ப என்ன நிலைமையில இருக்கும் அந்த ஒப்பந்தம்? முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஒப்பந்தம் கவலை கிடையாது, நாங்க அவ்வளவுதான். நீ எத்தோட கேட்டு போனா எங்கன்னா இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, அமைச்சர் வேலை அன்னைக்கு முடிஞ்சது.
15வது ஊதிய ஒப்பந்தம் வெற்றிகரமாக அடிமைகள் வச்சு நான் முடிக்கப்பட்டேன்னு சொல்லி வரலாறு புரியுதா? அடிமை தொழிற்சங்கத்தை வச்சு நான் ஒப்பந்தம் முடிச்சிட்டேன் அப்படின்றது. ஏன்னா அமைச்சர் குறை சொல்றது கூட எனக்கு வாய்ப்பு இல்லை. எத்து கேள்வி கேட்டதானே அவரு கொடுப்பாரு. 1.5 பிள்ளை தானே பால் குடி, எங்க அளவே இல்லை, சிரிக்குது, எங்க அவரு பால் கொடுக்குது? அது வரைக்கும் சுகமா நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலும் விடுவாங்க. சார் நீ கொடுத்ததே போதும், 5% சூப்பர் எழுந்து கையை தூக்குறாங்க, 5% சூப்பர்ன்றாங்க. என்னத்த சொல்றது? அப்புறம் எதுக்கு உள்ள வரணும்? இதெல்லாம் விளைகிற மக்கள் தொழிலாளிக்கு தெரியாது. உள்ள நடந்த கொடுமை விளைகிற தொழிலாளி. இதுல இப்ப நீங்க பேசிட்டீங்க, கொடுமை. இப்ப நீங்க இதை பேசிட்டீங்க, தொழிலாளர்கள் கவனத்திற்கு போகும், பொதுமக்களுடைய கவனத்திற்கு போகட்டும் போல. நான் திசை திருப்பாதான் ஒப்பந்தம் வரல, என் பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. நான் அதுக்காக நான் தொழிற்சங்கத்துல என்ன நடந்துச்சுன்றதை தெரிந்து கொள்வது. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, மொபைல கூட உள்ள புடிங்கி வச்சுட்டு தான் உள்ள போனோம். ஒரு தொழிற்சங்க தலைவனுக்கே சுதந்திரம் கிடையாது. அப்படி என்ன ஒப்பந்தம் நடக்குது? எல்லாத்தையும் வெளியே பிடிக்கிட்டு நீ எல்லாமே உள்ள நான் சொல்றேன், ஊடகத்தை உள்ள விட்டு பேச்சுவார்த்தை நடத்தியான்னு நாங்க கேட்டா, நீங்க மடியில கனம் இல்லைன்னா வழியில் என்ன உங்களுக்கு பயம் இருக்கும் போது ஓப்பனா உள்ள விடுங்க, 4 ஊடகத்தை விடுங்க, லைவா பார்க்கட்டும் மக்கள்ன்ற. எந்தெந்த தொழிற்சங்கம் என்னென்ன பண்ணுதுன்றது மக்கள் பார்க்கணும். அப்பதானே தெரியும். நீ 2 கதவை இழுத்து மூடிட்டு உள்ள உட்காந்து காத்து கூட வராது உட்காந்து பேசி உட்காந்துருந்தா என்ன வெளியே தெரிய போகுது? அதை விட மொபைலை பிடிக்கிட்டு யாரோ லைவா அனுப்பிச்சிடலாம். இப்படி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ரஜினி படத்துல நீ கேள்விப்பட்டீங்களா? ஏதோ ஒரு சிவாஜி படமா அப்படிதான் நினைக்கிறேன். அலுவலகத்துல என்னப்பா நாங்க எல்லாம் உள்ள போய் வந்த உடனே அங்க உள்ள போய் வாங்கிட்டு வரோம். இங்க என்ன வாங்கிட்டு சலிக்கு வாங்கிட்டு வரோம். புரியுதா? அங்க வாங்கிட்டு வரோம். ஒதுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒதுக்க ஆள் இருந்தா கையெழுத்து போட்டுருவோம். போன உடனே என்ன பண்ணுங்க சலிகை சொல்லுன்னு அமைச்சர் கேட்பாரு. சார் எனக்கு இந்த மாதிரி பணம், எனக்கு ஓடி வேணும், இல்லை இந்த மாதிரி தண்டனை பரிசு ஏப்பா நிர்வாகத்தை இதை படிச்சிருப்பா. ரைட்டு ஓகே சார், இந்த கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அப்ப வெளியே வந்த உடனே முடிஞ்சு போச்சு. இல்ல பொதுவா நீ என்ன வேணா பண்ணிடுங்க, நாங்க வச்ச கோரிக்கை ஒன்றால் நிறைவேற்ற முடியுமா? அதுதான் கேள்வி. ஒரு ஒப்பந்தத்துல பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடியே 1 வருஷம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோரிக்கை முறை எல்லா தொழிற்சங்கத்தையும் வாங்கிட்டீங்க. நான் என்ன கேள்வி எதுக்கு இவ்வளவு நாள காலையில ஆரம்பிச்சு நான் நைட்டு 7 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும்? எல்லாரையும் உட்கார வச்சு கதை படிச்சிருவாங்க. இல்ல பொதுமக்கள் பாக்குறது அப்படிதான் பாக்குறாங்க. கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஊதிய ஒப்பந்தம் பண்றாங்க, அவங்க போய் இவ்வளவு பண்ணி எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க சங்கங்கள் அப்படின்ற கேள்வி வரும். அமைச்சர் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போராடுறாரு பாவம், இந்த தொழிற்சங்கம் கொழுப்பேறி போயிட்டு ஆடுறான்னு தான் நினைப்பாங்களே தவிர, ஆனா தொழிலாளியுடைய உழைப்பேறுகள் மக்களுக்கு தெரியாம எல்லாம் போகாது. எல்லா பயணிகளும் பயணம் செய்யற பயணிகள் அத்தனை பேரும் நான் பொதுப்படியா என்ன சொல்றேன்னா, என் தொழிலாளியுடைய பயணிகள் போக்குவரத்து பொதுமக்களை காப்பாற்றணும் நோக்கத்தோடய நான் பேசிட்டேன். ஆனா அவங்க நினைக்கலாம் இந்த துறை அரசோட பிரிவேட் ஆகிட்டாங்கன்னா பொதுமக்கள் அத்தனை பேரும் வீணா போயிடும். இந்த செய்திகள்ல ஒப்பந்த ஊதிய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படின்னு வர வரைக்கும் உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது நீங்க பேசின பிறகுதான் மக்களுக்கு தெரிய வருது. நான் ஏன் நாளைக்கு MP சீட் வாங்க போறேன், MLA சீட் வாங்க போறேன் சொல்லுங்க? என் தொழிலாளி காப்பாத்தினா அவரோட இதே போதுங்க, உரிமையை மீட்டு கொடுக்கலாம் இயங்கிட்டு இருப்பான் தொழிலாளி. அவனுக்காக நான் போராடுமே தவிர அவங்க கொடுக்குற சலுகையை எதிர்பார்த்துட்டு பணம் எத்தனை கோடி வந்தாலும் நம்ம காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? கோடியா பணம் வச்சிடலாம். தமிழ்நாடு ஃபுல்லா பணத்தை வச்சிருந்தாங்க நிலைக்க முடியுமா? ஒரு தொழிலாளியுடைய வயிற்றுல அடிச்சு யாரும் நிலைக்க வாய்ப்பு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. எவனாவது ஒருத்தர் யார் போனிக்கு மணிக்கட்டுறது அப்ப நம்ம கட்டுவான்னு பிடிங்கி வந்திருக்கு. மிக்க நன்றி சார். பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள்ல மக்களுடைய கவனத்துக்கு எடுத்து வந்திருக்கீங்க. நாங்க சாதாரணமா நினைப்போம், பேச்சுவார்த்தை நடக்குது, எதுக்கு தொழிற்சங்கங்கள் திரும்பி போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னு தான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்குள் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, தொழிற்சங்கங்களுடைய இத்தனை சித்து விளையாட்டுகள் இருக்கிறது அப்படின்றது நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது. உங்களுடைய இந்த கருத்துக்கள் பொதுமக்களின் பார்வைக்கும் போக்குவரத்து ஊழியர்களுடைய பார்வைக்கும் கொண்டு செல்வோம். முடிவை அவர்கள் எடுக்கட்டும். உங்களுடைய முயற்சிக்கு நன்றிகள் சார். இந்த நேரங்களுக்கு நன்றி. ஜெயஹிந்த் சார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளியை காப்பாற்ற தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்கம் என்றுமே போராடி அவங்களுடைய உரிமையை மீட்டெடுத்து அரசுடைய ஆக்குவது என்ற ஒரே ஒற்றை கோரிக்கையோட நான் போராடிட்டு இருக்கேன்றதை நான் ஒரு பெருமையா நினைக்கிறேன். உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.